நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்றது. டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கோவில் கருவறையின் முன்பு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட்டது. ஏற்றப்பட்ட நாள் முதல் அடுத்த 11 நாட்களுக்கு தொடர்ந்து ஜோதி வடிவாக காட்சியளித்த மகா தீபம் 24ஆம் தேதி அன்று தீபம் ஏற்றப்பட்ட கொப்பரை கோவில் ஊழியர்களால் மலையிலிருந்து இறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டது. இதையடுத்து மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றன. இந்த அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக நினைத்து வணங்கி வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இது போன்ற புனிதமான மலை மீது கோவில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் என பலரும் மலை மீது ஏறி தீபம் ஏற்றி வழிபடுவதால் ஏறியதற்கு பிராய்ச்சித்தம் செய்யும் வகையில் இன்று சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதன்படி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கருவறையில் புனித நீருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்களால் 2668 அடி உயரம் கொண்ட மலையின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து தீபமலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கும் கொப்பரை வைக்கப்பட்ட இடத்திற்கும் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மலை உச்சியில் சிவலிங்க வடிவம் செய்து விமர்சையாக நகரி வாத்தியம் முழங்க அதற்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. அதனை அடுத்து திருக்கோவிலில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புனித நீர் அண்ணாமலையார் பாதத்தில் ஊற்றி சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கத்தோடு பிராயச்சித்த பூஜை செய்யப்பட்ட நிலையில் இந்த தீப திருவிழா முற்றிலும் நிறைவு பெற்றுள்ளது.